விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அடுத்த கருவேப்பிலை பாளையத்தைச் சேர்ந்தவர் சுப்பராயலு. 51 வயது விவசாயியான இவர் மிளகாய், கொத்தமல்லி வியாபாரம் செய்து தனது குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். இவருக்கு சுகந்தி, சுகுணா, சுமி, அபி, அனிதா என்று 5 மகள்கள் இருக்கும் நிலையில் கடைசி மகள் அனிதா சரவணம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். சம்பவத்தன்று இரவு மடப்பட்டு பகுதியில் மிளகாய் வியாபாரத்திற்கு சென்ற சுப்பராயலு சைக்கிள் மீது பின்பக்கம் அதிவேகத்தில் வந்த இனோவா கார் மோதியது. இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்ட சுப்பராயலு 2 கால்களும் முறிந்த நிலையில் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி சுப்பராயலு பரிதாபமாக பலியானார். தங்களின் ஒரே ஆதரவான தந்தை பலியான தகவல் அறிந்து 5 மகளும் கதறி துடித்தனர். இவர்களில் அனிதாவுக்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இருந்த நிலையில் தந்தையின் உடலை கூட பார்க்க இயலாமல் மனதை தேற்றிக்கொண்டு ஆங்கில தேர்வுக்கு சென்றார். தேர்வு எழுதி முடித்த கையோடு அவரை வீட்டுக்கு அழைத்து வந்த நிலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த தனது தந்தையின் உடலை காண பைக்கில் இருந்து குதித்து ஓடிச் சென்றார். கண்ணீர் விட்டு கதறி அழுத அனிதாவுக்கு ஆறுதலாக அவரது தோழிகளும் அங்கு வந்தனர். தன்னை நன்றாக படிக்க வைக்க தந்தை ஆசைப்பட்டதாகவும் இனி தன்னை யார் படிக்க வைப்பார்கள் என மாணவி ஏக்கத்துடன் கதறி அழுதார். 5 பேர் எங்க அப்பா என்ன போலீஸுக்கு படிக்க வைக்கணும்னு சொன்னாங்க. நல்ல மார்க் எடுக்க சொன்னாங்க. எல்லாரையும் படிக்க வச்சாங்க. சுப்பராயலுவின் 5 பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு அரசு உதவ வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் உருக்கத்துடன் கோரிக்கை வைத்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் ஹரிராஜன்.